இந்த காலத்தில் நிறைய பேருக்கு சுவாசப்பை சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ சில பேருக்கு வந்து மூக்கடைப்பு இருக்கும், ஜலதோஷம் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்மா, வீசிங், ப்ராங்கைல் ஆஸ்மா, சைனசைட்டிஸ், ப்ராங்கைட்டிஸ், இது போன்ற மூச்சு சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகள் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அந்த கோவிடில் கூட நிறைய பேருக்கு வந்து லங்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டது. இப்போ இது எல்லாத்துக்குமே தீர்வுக்கு ஒரே ஒரு ஆசனா பண்ணால் போதும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் செய்வீங்களா அந்த ஆசனா? கண்டிப்பாக இந்த ஆசனா செஞ்சிங்கன்னா, ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே, ஆனால் தினம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெகுலராக இந்த ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த மூச்சு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியும் உங்களுக்கு இருக்காது. இங்கே வாழ்க்கை ஃபுல்லாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? நமஸ்தே, வெல்கம் டு யோக சித்தி. இன்றைக்கி வந்து பார்ஷ்வோத்தானாசனா எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இந்த ஒரு ஆசனா நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த மூச்சு சம்மந்தப்பட்ட, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், சில பேருக்கு மூச்சு திணறல் இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், ப்ராங்கைல் ஆஸ்மா, வீசிங் ட்ரபிள், டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் எல்லா இஷ்யூஸ்க்கும் இந்த ஒரு ஆசனா ரெகுலராக பண்ணாலே போதும். இப்போ இந்த ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து நான் கால் நடுவில் ஒரு 2 அடி கேப் எடுத்துகிட்டு நிற்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நின்றுட்டு கை 2 பின்னால் இப்படி ஒன்றா சேர்த்துட்டு நம்ம நமஸ்தே வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கை 2 இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஷோல்டர்ஸ் பின்னால் இப்படி இழுத்து வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? கை 2 நல்லா நமஸ்தே மாதிரி வச்சுட்டு ஷோல்டர்ஸ் பின்னால் அப்படி இழுத்து வச்சுட்டு தலை ஒரு சின்ன ஆங்கிள் இப்படி கொஞ்சம் மேலே தூக்கிட்டு சீலிங் பார்த்துட்டு, இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பஸ்திரிகா பிராணாயாமம் சொல்லுவாங்க, பம்பிங் ப்ரீத்திங். இது பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ ப்ரீத்திங்கில் எப்படி சவுண்டு வந்ததுன்னு பார்த்தீங்களா? உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டுமே எவ்வளோ சவுண்டாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த பிராணாயாமம் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா, நம்ம மூக்குலேருந்து லங்ஸ் வரையிலும் இருக்கிற எல்லா டியூப்ஸுமே ஓப்பன் அப் ஆகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஜலதோஷம்லேருந்து ப்ராங்கைல் ஆஸ்மா, வீசிங் ட்ரபிள், டஸ்ட் அலர்ஜி எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உடனடியாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஒரே நாளில் கூட உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் இப்போ உங்களை சில பேர் நினைக்கலாம், இந்த மாதிரி பின்னால் கை இந்த மாதிரி நமஸ்தே மாதிரி வச்சுட்டு மேலே தூக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை ஒத்துக்கிறேன், கரெக்டு தான். இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு கால் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 2 கை பின்னால் இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. கை விரல் நல்லா கோத்துட்டு செஸ்ட் நல்லா ஓப்பன் பண்ணி ஷோல்டர்ஸ் பின்னால் தள்ளுங்க. அதே மாதிரி தலை கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா? இது மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். முதல் நாள்லேருந்தே இந்த எல்லா மூச்சு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகள்லேருந்தும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் உங்களில் சில பேருக்கு இப்போ சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களால வந்து இந்த மாதிரி நின்று பண்ண முடியாது. இல்லை வயசானவங்க இருப்பாங்க, இல்லை இந்த மூச்சு திணறலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப யாராலையும் சரியாக நிற்கக்கூட முடியாது. இப்போ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு சேர் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், இந்த மாதிரி ஒரு சேர் போட்டுக்கிட்டு இந்த சேரில் உட்காந்து கூட நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வயசானவங்க சின்ன பசங்களை இந்த மாதிரி உட்காந்துட்டு கை 2 பின்னால் இப்படி இன்டர்லாக் பண்ணிக்க சொல்லுங்கள். பண்ணிவிட்டு ஷோல்டர்ஸ் நல்லா புஷ் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணி தலை கொஞ்சமாக மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பம்பிங் ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும். இதே நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே எந்த ஒரு மூச்சு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோக சித்தி ட்ரெடிஷ்னல் யோகிக் விஸ்டம் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற எங்களோட மோட்டோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஆசனா ரொம்ப சிம்பிள் தான். உட்காந்தும் பண்ணலாம், நின்றுட்டு கூட பண்ணலாம். மீண்டும் இன்னொரு சிம்பிளான ஆசனாவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.